அது வந்து நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிறோம் உடல் அமைப்பை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கார்மெண்ட்ஸ் அண்ட் லோவர் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்பர் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புடைய மேல் பகுதியில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. உடம்போட மேல் பகுதியை நம்ம கவர் பண்ணுற மாதிரி எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அது வந்து அப்பர் கார்மெண்ட்ஸாக இருக்கும். அது வந்து நம்ம ப்ளவுஸ் இருக்கலாம், சுடிதார் டாப் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ராக்ஸ், உங்களுக்கு நைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மேலேருந்து கவர் பண்ணுறதுனால அது வந்து அப்பர் கார்மெண்ட்ஸாக சொல்லப்படும். அடுத்தது அண்டர் கார்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இடுப்புக்கு கீழ் பகுதியிலேருந்து நம்ம போடுற ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழே இருந்து நீங்கள் போட போகிற ஸ்கர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பேண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹாஃப் ட்ரௌசராக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா பொருளுமே எல்லா பாடங்களும் உங்களுக்கு வந்து அண்டர் கார்மெண்ட்ஸ்ன்னு குறிக்கும். இதில் வந்து அப்பர் கார்மெண்ட்ஸுங்கிறதுல நம்ம என்ன ட்ரெஸ்ஸு நம்ம எடுக்க போகிறோமோ அதனுடைய அளவுகளை வந்து உயரம்னு சொல்லிக்குவோம். அது வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் தைக்க போகிறீங்களோ அதனுடைய உயரம் மேலே ஷோல்டர்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டர்லேருந்து உடம்புடைய மேல் பகுதி பக்கமாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ப்ளவுஸாக இருந்தால் ப்ளவுஸ்க்கு உண்டான அளவு, இல்லை டாப்ஸாக இருந்தால் டாப்ஸ்க்கு உண்டான அளவு, இல்லை சுடியாக இருந்தால் சுடிக்கு உண்டான அளவு, இந்த மாதிரி ஹைட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறது ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. இது வந்து அப்பர் கார்மெண்ட்ஸில் நமக்கு லென்த்தை குறிக்கிறது, இது வந்து உயரம் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்னா உடலுடைய மார்பக சுற்றளவு நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து ஒருத்தருக்கு என்ன அளவு வருதோ இதுதான் அவங்களுக்கு பிங்கிறது செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை குறிக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர். ஷோல்டர்ங்கிற அளவு பார்த்தீங்கன்னா சீனு குறிச்சுக்குவோம். அது சீங்கிறது ஒரு ஷோல்டர்ல இருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற இடம். பின்பக்கமாக கொடுத்துட்டே பின்பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் ஷோல்டர்ல இருந்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் வரைக்கும் என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அந்த இடத்த வந்து சீனு குறிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டி, ஸ்லீவ் லென்த்து. நமக்கு ஸ்லீவ் எவ்வளோ லென்த் வேணுங்கிறத நம்ம குறிச்சுக்கிறோம். இது வந்து ஹாஃப் ஸ்லீவாக இருக்கலாம், மெகா ஸ்லீவாக இருக்கலாம், இல்லை ஃபுல் 3/4 இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் குறிக்கிறது டின்னு குறிச்சிக்கணும்.